வணக்கம் அதில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சாக்காக இருக்கேன், நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 5 ஆஃப் சேலஞ்ச். என்னன்னா டே 5 ஆஃப் சேலஞ்ச் நான் புதுசாக வந்துக்கிட்டிங்கன்னா 200 நாளில் 4 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற சேலஞ்சாக பண்ணிக்கிறேன். அதான் இன்றைக்கி டே 5. இன்னும் 195 நாள் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போலாம் டைம்னு பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆயிடுச்சு. என்னன்னு தெரில, 2-3 நாளாக கொஞ்சம் லேட்டாகவே ஆன் பண்ணிட்டுக்கிறேன். சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டேன்னா கூட லேட்டாக ஆன் பண்ணுறேன், லேட்டாக வீட்டுக்கு போய்ட்டு சீக்கிரம் ஆன் பண்ணுறேன். அது ஏன்னு எதுக்கே தெரியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேன்றதுனாலே கொஞ்சம் ரோடு காலியாக இருக்குது. ஒரு 10-11 மணிக்கு தான் எல்லாமே ஜனம் வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நிறைய ஃபீல் ஆகுது, என்னான்னு தெரில. நேற்று பார்த்தீங்கன்னா ராத்திரி செம்ம டிராஃபிக் ஜாமுங்க. 10 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் டிராஃபிக்கில் தான் இருந்தேன் நான். இன்ச்சு இன்ச்சா மூவ் ஆகுது. எனக்கே கிளச்சு விட்டு கை வலி வந்துச்சு. நேற்று வேறு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் இன்றைக்கி சண்டே இல்லையா, சேலஞ்ச் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ போராடிட்டுருக்கிறேன். நான் சேலஞ்ச் எப்படியாச்சும் கண்டினியூன்றேன். நான் இந்த சேலஞ்ச் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எனக்கே வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குறது, ஏன்னு தெரில. இப்போ எங்கே போயின்னுக்கிறேன்னா கேஸ் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டீ குடிக்குது. கேஸ் போட்டு அதுக்கு முன்னாடியே டீ குடிச்சிட்டு அப்புறமா கேஸ் போடணும். அப்போ தான் இப்போ ஃபஸ்ட்டு டீ கடைக்கு தான் பண்ணிக்கிறேன். டீ குடிச்சிட்டு அப்படியே போய்ட்டு கேஸ் போட்டு இன்றைக்கியோட டியூட்டி ஆன் பண்ணிடலாம். அப்புறம் இன்றைக்கி வீக்லி ஒன்ஸ் லீவ் எடுக்கணும் வாஜாரு. அப்போ தான் மைண்டு ரிசெட் ஆகும். ஏன்னா இந்த லீவே போடாமல் கண்டினியூஸாக பண்ணினே இருக்கிறதுனால அது ஒரு இது மாதிரி ஆகுது. என்ன மாதிரி ஐச்சாக்குன்னா சொல்லுவாங்க. லீவே போடாமல் வேலை செஞ்சால் வருவதுன்னா என்ன சொல்லுவாங்க, அது பேர் தெரியலையே. டிப்ரெஷன். எஸ், லீவே போடாமல் வேலையை செஞ்சுருந்தா டிப்ரெஷனுக்கு வந்துடும். அதனால மண்டே ஆனால் லீவ் எடுக்கணும். நான் ஏன் மண்டேயை சூஸ் பண்ணேன்னா, நான் எல்லா நாளும் லீவ் எடுத்திருக்கேன். வாரம் ஒரு நாள் சொல்லிட்டு. ஆனால் மண்டே கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எந்த நாளும் கொடுக்கல. நிச்சயமாக எல்லோரும் ஊரே வேலைக்கு போமா, அந்த டைமில் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோயேன். அப்போ தான் அது ஒரு மண்டேனாலே இவ்வளோ நாளாக வரும். சண்டேன்னு லீவ் எடுத்து இப்போ திடீர்னு மண்டே லீவ் எடுக்கணும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவும் எப்படி சொல்கிறது, மண்டே லீவ் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. நான் மண்டே டியூஸ்டே எடுத்திருக்கேன், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லாமே எடுத்திருக்கேன். ஆனால் மண்டே கொடுக்குற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ரெஸ்ட்டு, ஒரு கம்ஃபர்டபுள், அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே சூப்பராக போகும். அதனால தான் நான் மண்டேயை சூஸ் பண்ணேன். மண்டேனா திங்கட்கிழமை. ஓகே, திங்கட்கிழமை தான் இனிமேல் நான் லீவ் எடுக்கிறதுனா திங்கட்கிழமை தான் லீவ் எடுக்கிறது. இன்றைக்கி சண்டே, நாளைக்கு தான் ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது பெண்டிங்கில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு ஒரே நாள் எடிட் பண்ணணும். தம்ப்நெயில் வச்சு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போது அது மட்டும் தான் பண்ணணும் சண்டே. இது பண்ணி ஒரு வீடியோக்கும் ஒரு 20 மினிட்ஸ் கேப் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எப்படியோ எடிட் பண்ணி நான் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோடுக்கு எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதான். அப்போ தான் நான் ஃபர்தராக அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க முடியும். பார்க்கலாம். நாளைக்கு மண்டே, நாளைக்கு லீவில் எடிட்டிங் எப்படி போகுது, எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறேன், அதெல்லாமே ஒரு வீடியோவாக முடிஞ்சால் எடுக்கிறேன். இல்லைன்னா ஐ காண்ட். அது இல்லாமல் மண்டேஸ் தான் எதுனா ஒன்று போகணும். ஃபிஷ்ஷிங்கோ இல்லை மீன் பிடிக்கிறதோ ரொம்ப ஆசை. இன்னும் கொஞ்சம் நல்ல மண்டேல எப்போ நான் உங்களுக்கு மீன் பிடிக்கிறது காட்டுறேன், எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறேன் சொல்லி. லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன மீனே தான் பிடிச்சேன். இந்த வாட்டி பார்க்கலாம் பெரிய மீனாக கிடைக்குதான்னு சொல்லி போகிறேன். இன்னொரு 2-3 வீக்ஸ் கழிச்சு ஃபிஷிங் ஒரு வாட்டி போகணும்.
ஃபிஷ்ஷிங்கில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயுமே கிடைக்கல வந்து செம்மையாகுது அது. அந்த மீன் அந்த நூலில் மீன் பிடிக்கும் போது மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். நல்லா இருக்குது மீன் பிடிக்கிறது. நான் உங்களுக்கு கூட்டின்னு போகிறேன். மீன் எப்படி பிடிக்கிறது எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இல்லை, அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து போகலான்னு இருக்கிறேன் நான் ஃபிஷிங்க்கு. அப்புறம் வேறு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 கால் ஆகுது. இப்போ தான் லாகின் பண்ண போகிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்குறேன். சீக்கிரம் ஆன் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஸோ கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணி பார்க்குறேன். வேறு இப்போ நான் வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். ஏன்னா மைண்டு கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்குது காத்தாலேருந்து. அது எப்படி இருக்குதுண்ணா மைண்டு, யாராச்சும் பேசினாக்காவே எரிஞ்சு விழுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இப்படி ஆகும்னா, இப்போது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, ரோட்டில் பள்ளமாக போயினே இருக்குதா, பிடிச்சி ரோட்டில் ஃபுல்லாக பள்ளம் மேடாகவே இருக்குமா. அப்போது என்னடா இது வண்டி நடன்னு போயினே இருக்குதா சொல்லிட்டு எக்ஸிலேட்டர் ஜாஸ்தி குத்தாக்கா டேமேஜ் யாருக்கு? எனக்கு தான் டேமேஜ். அதனால் வாயை மூடிக்கின்னு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னா எதுவுமே ஆகாமல் தப்பிச்சுக்கலாம். இப்போது இந்த வெறுப்போடையே வண்டி ஓட்டி அது 1க்கு 2 ஆயிடுச்சுன்னா லாஸ் யாருக்கு சொல்லுங்கள்? எனக்கு தான். அதனால் வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். ஆர்டரு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் வரல. இன்றைக்கி சண்டேன்றதுனால எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வரல. போன வாரம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அது அப்போவே தெரிஞ்சிச்சு எனக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் எடுக்கும்போது மைண்டுக்கு அந்த சிக்னல் வந்துச்சு. இன்றைக்கி நாள் ரொம்பவும் சூப்பராக தான் போகும் அப்படின்னு. அதே மாதிரி சூப்பராக தான் போயிட்டுது. அதனால இன்னும் ஜாஸ்தி சூப்பராக ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வீட்டுக்கு போயிட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு மேலே இல்லைன்னா ஒரு 3 மணி 2 மணி அப்படி ஆன் பண்ணிக்கிறேன். ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காலியாகுது. எல்லா கடை இன்னும் மூட்டுறாங்க, திறக்கவே இல்லை. இன்னும் கடை எதுப்பேன். பின்னாடி வேறு அச்சின் பண்ணாது. நான் சைடில் தான் போயிக்கிறேன். டாட்டா வேறு ஆரம்பா அதாண்டா வேறு மைண்டு கொஞ்சம் மக்கராக இருக்குதா, இப்படி போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிங்கிறேன். சரி பார்க்குறேன். நான் போயிட்டு எப்போ திருப்பி ஆன் பண்ணுறேன் சொல்லி நான் உங்களுக்கு போ அப்டேட் பண்ணுறேன். என்னத்துக்குன்னு தெரில, வர சேலஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகிடுது. ஒரு பக்கம் சவாரி கம்மியாக இருக்குது, இன்னொரு பக்கம் மைண்டு மக்கர் வந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ரவுண்டு கட்டி சரி ஓகே. கொஞ்சம் அப்படியே கடுப்பாகுது. வேறு என்ன பேசுறது என்ன விடுறது அதெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மைண்டு கச்சா மூச்சான்னு குழப்ப மீடுது. அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு வரேன். அப்புறம் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரிப் எண்ட் பண்ணேன். இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 9:27 ஆகுது. எவ்வளோ மணிக்கு நான் திருப்பி சாயந்தரம் மேலே ஆன் பண்ணேன்னா கரெக்டாக 4:15 ஆன் பண்ணியிருக்கேன். 9:30 மணி வரைக்கும் செஞ்சுருக்கேன். இன்னொரு 1/2 hour டைம் இருக்குது. அந்த 1/2 hour டைமில் போன வாட்டி இல்லை நேற்று ஆன மாதிரி திருப்பி எங்கே ஆகிட போகுதுன்னு சொல்லி 9:30 மணிக்கு உஷாராக நான் ஆஃப் பண்ணிட்டேன். வீட்டு கிட்ட தான் இருக்கிறேன். ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட 11-12 கிலோமீட்டர் காலையாக வந்திருக்கேன். அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1/2 hour சீக்கிரமாகவே லாக் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கோட அர்னிங்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி வழக்கம் போல தான் காத்தாலே சொன்ன மாதிரி இன்றைக்கி டார்கெட்டை முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாகவும் ஆகல. டார்கெட் ஒன்றும் முடிக்கல, அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம யாத்திரையில் பார்த்தீங்கன்னா 888, ஊபரில் பார்த்தீங்கன்னா 834. இது ரெண்டுத்தை ப்ளஸ் பண்ணனா 1719 ரூபாய்க்குது. வழக்கம் போல் மெயின்டெனன்ஸ்க்காக 500 ரூபாய் மைனஸ் பண்ணனா 1219 ரூபாய்க்குது. இந்த 5 நாளில் நான் எவ்வளோ அர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறேன்.
6,782 ரூபாய் அர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த 5 நாளில். ஸோ இன்னைக்கு இவ்வளோ கம்மியாக அர்னிங்ஸ் வந்ததுக்கு என்ன காரணம்னா நான் தான் காலங்காத்தாலே வா வண்டர்ஃபுல் அப்படி ஏஞ்சிக்கணும். ஆனால் நான் எப்படி ஏஞ்சிக்கிறேன்னா வாவ் வண்டர்ஃபுல் அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான மைண்ட் செட் இருந்துச்சு இன்னைக்கு காத்தாலேருந்து. அதனால தான் அர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது. எப்போவுமே நான் ஒரே ஒன்று தவிர எதிர்பார்க்குறேன், காலையில் எந்திரிச்ச உடனே சுறுசுறுப்பாக இருக்கணும், ஒரு சுருக்கோடு ஏஞ்சிக்கணும். அதை விட்டு சோம்பேறித்தனமா இன்னைக்கு பண்ணலாமா வாண்டாவா, லீவ் போட்டுடலாமா, அது பண்ணலாமான்னு அந்த மாதிரி யோசிச்சுனே இருக்குதா. அந்த மாதிரி ஏஞ்சிருந்தனால இன்னைக்கு இவ்வளோ கம்மியான அர்னிங்ஸ் வந்திருக்கு. நாளையிலேருந்தே கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சுருக்காக ஏஞ்சிக்கிற ட்ரை பண்ணுறேன். சீக்கிரம் ஏஞ்சிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சீக்கிரம் ஏஞ்சி சுருக்காக இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஓகேவா? நாளையிலேருந்தே கொஞ்சம் டக்குன்னு ஏஞ்சி ஒரு சுருக்கோட வேலை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தால் அது வீட்டிலே இருக்க வச்சுட்டு வண்டி ஏறும் போது கொஞ்சம் சுருக்கோட ஏற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கவே இல்லை. அதனால தான் எந்த ஒரு சுருக்கு மைண்டும் வரல. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணலாம். அடுத்த ப்ராப்ளமுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் மாதிரி இப்போ நான் வச்சது ஃபைபர் கிளாத்தில் கை வச்சு லென்ஸ் ஏதோ பண்ணிட்டேன். இப்போ க்ளீனா? ஓகே, இப்போ க்ளீனா லென்ஸ் கொஞ்சம் கை வச்சு கழிச்சு பண்ணிட்டேன். அதனால தான் 6ஓட கதை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாய். எப்போவுமே பாய் சொல்லிட்டு பேசக்கூடாது. கசாப்போ கசாப் கசாப் கசாப்.